இன்றைக்கி உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மசாலா வந்துட்டு நம்ம அரைக்கலாம். இதுக்கு ஒரு ஆனியன், அது கூட வந்து ஒரு பெரிய விரல் சேர்த்து இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 4 முந்திரி, இது கூட வந்து 4 லவங்கம், ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, பிரியாணியில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலா அதில் ஆட் பண்ணி இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான தண்ணி சேர்த்து இது கூட கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஊற்றுற மாதிரி முட்டையை ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்துட்டு உடையாமல் வரும். மசாலா ஆட் பண்ணுற வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். நான் சொன்ன ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா திக்காக கிரேவி கிடைக்கும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணதால். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டு பொண்ணு ஜானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டாடா பாய். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு